நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் மாநில செயற்குழு கூட்டம் பாலசுப்ரமணியம் மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் திருப்பூரில் நடைபெற்றது. சிறப்புரை கங்காதரன் மதிப்புறு தலைவர் அவர்கள் நிகழ்த்தினார். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். போய் சேர மறுக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு தோராயமாக 8 லட்சம் ஓய்வூதியர்கள் இருக்கிறார்கள். 8 லட்சம் பேர் இருக்கிறார்கள். 8 லட்சம் பேர் இன்றைக்கு புதிதாக வந்தவர்கள். இது மெல்ல மெல்ல 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் என்று அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதன் பொருள் தலைமுறை வாழ்க்கையை அப்ப முதல்ல நான் சந்திச்சது அவர் அங்கதான் திருப்பூர்ல தான் சந்திச்சேன். என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்பவே நான் தயங்கி சார் அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். இந்த தோழர்கள் சொல்றது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் பழக்கமானுச்சு. அப்ப சார்னு கூப்பிட்டப்பதான் டக்குன்னு சொன்னார், என்ன சார் தாத்தான்னு சொல்லுமா அப்படின்னாரு. எல்லாரும் வயசை குறைச்சிக்க பார்ப்பாங்க, ஆனா அவர் அந்த ரைட்ஸ் எனக்கு டக்குன்னு கொடுத்தாரு. அதுல இருந்து 2 வருஷமா எப்ப சென்னை தென்சென்னை மாவட்டம் மனதார வரவேற்கிறது. அதனால தென்சென்னை விரிவுபடுத்தணும். அது மாநில செயற்குழு கடந்த கால அந்த போராட்ட வரலாறு என்பது வருகின்ற தலைமுறைக்கு எடுத்து சொல்லப்படாமல் விடுபட்டு போயிடுச்சு. அதுதான் அன்றைக்கு முதல் தலைமுறையாக தோழர் கேஜி அவர்கள் எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கு. மதுரையில ஒரு பயிற்சி வகுப்புன்னு நினைக்கிறேன், சலசலப்பா இருந்தது. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கும் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது, இன்னும் 1 நிமிடத்திற்குள் இந்த அவை என் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் சொன்னார். அடுத்த நிமிஷம் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், இதர பகுதி தொழிலாளர்கள், அதே மாதிரி முறைசாரா தொழிலாளர்கள் என்று தொழிலாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்களை மட்டும் கொண்டு ஒரு 5 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு மகா சம்மேளனத்தை உருவாக்கி அரசினுடைய பல்வேறு கொள்கைகளுக்கு எதிரான தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம்னு அன்னைக்கு சொன்னார். அதே அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் நாம பஞ்சாப் சின்ன சிறிய மாநிலம், தமிழ்நாட்டிலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.